Good morning, students. In this class, we will study about concepts and classification of plant diseases. So, classification based on lot of reasons. So, let you know about concepts and classification of plant diseases. So, first of all, diseases. What is meant by disease? So, disease is any abnormal condition that alters the appearance or function of a plant. So, disease is என்னன்னு ஒரு abnormal change or abnormal condition which alters the appearance or function. So, ஒரு plant உடைய appearance or structure or shape or function அதோடைய physiological function மாத்திச்சுனா that is called as disease. So, இப்போ வந்து உங்களுக்கு என்ன சளி வருதுன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? சளி ஒரு டிசீஸ் இல்லையா? அந்த மாதிரி சளி வரும்போது அது என்ன பண்ணுது? நமக்கு மூக்குல ஒரு சொரசொரப்பு கொடுக்குது. அதே மாதிரி சளி ப்ரொடியூஸ் பண்ணுது, இருமல் வருது, தும்மல் வருது, இந்த மாதிரி வருது இல்லையா? So, these are all the alterations occurred in our body due to cough இல்லையா? ஸோ அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு அப்நார்மல் சேஞ்ச் வந்து பிளான்ட்டில் ஆல்ட்ரேஷன் கொடுத்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ். ஸோ சிம்பிளாக டிசீஸை நம்ம புரிஞ்சுக்கணும்னா டிஸ் ப்ளஸ் இஸ் சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அன்ஈசினஸ். ரெண்டாக பிரித்தோம்னா அன்ஈசினஸ். ஸோ அன்ஈசின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ பிளான்ட் டிசீஸ் ரெஃபர்ட் அஸ் அன்ஈசினஸ் ஆஃப் பிளான்ட். ஸோ இட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட். சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் பிளான்ட்ஸ். If the malfunctioning or abnormality of plant enhances its beauty or economic value means it is not said to disease. So ஒரு டிசீஸால பிளான்ட் வந்து பியூட்டியா தெரிஞ்சது, ஆர்னமெண்டல், இட் gives the ornamental appearance means we can't say that it is a disease. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் broken tulips. So, broken tulip flowers infected by virus produce the variegated color variegated flowers. So, yeah, infected plants produce the variegated color variegated flowers in tulip பிளான்ட். ஓகேவா? துலிப்புங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளாரு. சரி, அந்த ஃப்ளாரில் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிளான்ட் என்ன ஆகிடும்? உங்களுக்கு கலர் வேரிகேட்டட் ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இட் ஃபெட்ஸ் தி ஹை மார்க்கெட் வேல்யூ. சரியா? இந்த மாதிரி நமக்கு கலர் வேரிகேஷன் ஆனால் என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும். அதனால் வந்து அதோடைய மார்க்கெட் வேல்யூ வந்து disease is a abnormal change in physiological process which disturb a normal activity of the plant organ. So ஒரு plant organ உடைய normal activity-ய disturb பண்ணிச்சுனா that is called as disease. This definition proposed by Julius Kuhn 1858. So பிளான்ட்ல டிசீஸ் வர்றதுக்கு என்னென்ன முக்கியமாக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரெக்கவர்டு ஃபார் டிசீஸ் அக்கரன்ஸ் இஸ் சசப்டபிள் ஹோஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து ஹோஸ்ட் இருக்கணும். சரியா? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஹோஸ்ட் இல்லைன்னா டிசீஸ் வராது. ஸோ சசப்டபிள் ஹோஸ்ட். சசப்டபிள் மீன்ஸ் எப்படி சொல்கிறது? வீக் ஹோஸ்ட். சரியா? ரொம்ப ரெசிஸ்டன்ட் இல்லை, அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான்பா, அவனுக்கு வந்து டிசீஸ் அதிகமாக வரும். ரெசிஸ்டன்ட் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத பையன் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஹோஸ்ட் இருந்துச்சுன்னா நமக்கு டிசீஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் விர்லண்ட் பேத்தோஜன். விர்லண்ட் மீன்ஸ் விகரஸ் ஆர் மோர் சிவியர் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர் பேத்தோஜன்ஸ். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்கான பேத்தோஜன் இருந்தால் தான் அது என்ன பண்ணும்? ஒரு ஹோஸ்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கும், அந்த திறமை எபிலிட்டி அதுக்கு இருக்கும். ஓகேவா? தென் ஃபேவரபிள் என்விரான்மெண்ட். ஸோ ஃபேவரபிள் என்விரான்மெண்ட் ரொம்ப அதிக வெயிலோ இல்லை ரொம்ப குறைவான வெயில், அதாவது வந்து என்ன சொல்கிறது, குளிர் அதிகமாக இருந்துச்சுனாவோ நம்ம என்ன பண்ண முடியாது? சர்வை பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும், ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் யூனிக் என்விரான்மெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது மூணுமே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு பேத்தோஜன் கேன் இன்ஃபெக்ட் தி பிளான்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டிசீஸ் ட்ரையாங்கிள். சரியா? டிசீஸ் ட்ரையாங்கிள். இந்த மூணு திங்ஸ் இருந்தால் தான் ஒரு டிசீஸ் காஸ் ஆகும். சரியா? ஸோ இதை தவிர்த்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்கு, ஒரு ஃபேக்டர் இருக்கு ஃபார் டிசீஸ் அக்கரன்ஸ். தட் இஸ் டைம்.
சரியா, டைம் ஆஃப் டிசீஸ் அக்கரன்ஸ். ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது, டைம் பீரியட் இருக்குது. இப்போது நமக்கு மழை வந்தால் சளி வருது இல்லையா, ஸோ வெயில் வந்தால் அம்மை போடுது. ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்குது. அந்த டைம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிசீஸை ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். டைம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங்னா உங்களுக்கு தெரியும், வானிலை முன்னறிக்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறது சரியா. ஒரு டிசீஸ் வரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபோர்காஸ்ட் பண்ணிடலாம். வி கேன் ஃபோர்காஸ்ட் ஆர் கிவ் தி வார்னிங் டு ஃபார்மர்ஸ் சரியா. ஸோ அந்த டைம் தெரிஞ்சிருக்கணும். ஆர் parasites, but all the parasites. ஸோ எல்லா பேத்தஜனுமே பேராசிட்டிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆல் தி பேராசைட்ஸ் ஆர் நாட் பேத்தஜன்ஸ். ஸோ எல்லா பேராசைட்டும் பேத்தஜன் கிடையாது. சம் ஆஃப் தி பேராசைட்ஸ் ஆர் ஆக்டஸ் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்டம். ஸோ எவ்ரி டிசீஸ் will produce symptoms, particular symptom. ஓகே, ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேவா. லைக் காய்ச்சல்னா உடம்பு ஹீட் ஆகுது, சளினா சளி பிடிக்குது, தும்மல் வருது இல்லையா, அந்த மாதிரி நமக்கு சிம்டம்ஸ் பிளான்ட்லேயும் இருக்குது சரியா. விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் பேத்தஜன் ஆன் எ ஹோஸ்ட் பிளான்ட் ஆர் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் பிளான்ட் டு தி பேத்தஜன். ஸோ ஒவ்வொரு பேத்தஜனுக்கும் ஒரு ஹோஸ்ட் பிளான்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் சிம்டம் ஆர் விசிபிள் எஃபெக்ட் ஆஃப் பேத்தஜன். ஒவ்வொரு பேத்தஜனுடைய விசிபிள் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சிம்டம் சரியா. ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ், மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டலாஜிக்கல். மார்ஃபலாஜிக்கல் சிம்டம் மீன்ஸ் it is a external symptom. So we can analyze the symptom by external view or naked eyes சரியா. நேரில் பார்த்தோன்னே சொல்லலாம் இதுதான் இந்த டிசீஸ் அப்படின்னு. தட் இஸ் மார்ஃபலாஜிக்கல் சிம்டம். ஸோ ஹிஸ்டலாஜிக்கல் சிம்டம் மீன்ஸ் we can examine the disease through microscope, only through microscope சரியா. ஸோ நமக்கு வந்து தட் இஸ் ஹிஸ்டலாஜிக்கல் சிம்டம்ஸ். ஸோ நமக்கு ஈஸியாக சொல்லணும்னா மார்ஃபலாஜிக்கல் சிம்டம்னா இப்போ நமக்கு உடம்புல ஒரு அரிப்பு வருது இல்லை சளி வருதுன்னா உடனே நமக்கு என்னதும் எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் தெரியும், அது தட் இஸ் மார்ஃபலாஜிக்கல் சிம்டம். ஹிஸ்டலாஜிக்கல் சிம்டம் மீன்ஸ் லைக் ஹெச்ஐவி, கேன்சர். ஸோ கேன்சர்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ், மார்ஃபலாஜிக்கல் சிம்டம்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் என்னென்னா ஹிஸ்டலாஜிக்கல் சிம்டம். உள்ளே போய் அனலைஸ் பண்ணால் தான், நம்ம டிஷ்யூ எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து இல்லை செம் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு போனால் தான் நம்ம கேன்சர் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் ஹிஸ்டலாஜிக்கல் சிம்டம்ஸ். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ், மார்ஃபலாஜிக்கல் அண்ட் ஹிஸ்டலாஜிக்கல். ஸோ another two types of symptoms. So symptom இன்னும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. First one is syndrome, series of symptoms or more number of symptoms for a single disease. So ஒரே டிசீஸ்க்கு more number of symptoms இருந்துச்சுன்னா that is syndrome. So more number of symptoms collectively called as syndrome. So ஹெச்ஐவிக்கு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற சிம்டம்ஸ் ஆர் கால்ட் அஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் இல்லையா. ஹெச்ஐவிக்கு மோர் நம்பர் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கிறதால அதை சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காய்ச்சல், தலைவலி, அப்புறம் தும்மல், சளி, தொண்டை கரகரப்பு இதெல்லாம் சேர்ந்து வந்துச்சுன்னா தட் இஸ் சிண்ட்ரோம். இல்லை சார் எனக்கு சளி மட்டும்தான் இருக்குது, ஒன்லி சளி வர்றது மட்டும்தான் அப்படின்னா pathogen produced in or on the plant tissue. ஸோ விசிபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேத்தஜன். ஒரு பேத்தஜனுடைய விசிபிள் ஸ்ட்ரக்சர், அந்த பேத்தஜனே அந்த பிளான்ட் மேலே விசிபிளாக தெரிஞ்சதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சைன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அரிப்பு வந்துச்சுன்னா பேத்தஜன் மேலேயே இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி சளி வந்துச்சுன்னா நமக்கு என்னாகும், பேத்தஜன் வெளியே வரும் த்ரூ தட் காஃப் இல்லையா. காஃப் மூலிமா நமக்கு என்ன வரும், பேத்தஜன் வெளியே வரும், பாக்டீரியாஸ் வெளியே வரும் இல்லையா. அந்த மாதிரி பேத்தஜன் விசிபிள் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் சைன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் சிம்டம், சைன் அண்ட் சிண்ட்ரோம். ஸோ சைனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பவுடர் மில்டியூ, கிரேப்ஸ் பவுடர் மில்டியூ காஸ்ட் பை ஃபஞ்சை. ஸோ இது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா பவுட்ரி, it will produce the powder like growth on upper surface of the leaves சரியா. அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் சாம்பல் தூணு மாதிரி இருக்கும். இதோட பேரே பார்த்தீங்கன்னா தமிழில் திராட்சை சாம்பல் நோய் சரியா. சாம்பல் நோய்னு சொல்லுவாங்க. மேலே சாம்பல் தூணு மாதிரி இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் சைன். மேலேயே நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பேத்தஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்டம். இட் வில் ப்ரொடியூஸ் தி கலர் சேஞ்ச் சரியா. கலர் சேஞ்ச் இல்லைன்னா ஏதோ ஒரே வகையான சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் சிம்டம். ஓகேவா. The example is late Tika leaf spot.
ஸோ இது என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் கட் பண்ணி அழகாக அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து சிக்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா அதை அழகாக ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தியா. அந்த மாதிரி இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இது உள்ள கவனிச்சு பாருங்கள். பிளாக் கலரில் லுக்ஸ் லைக் டிக்கா. ஓகேவா, that's why it is called as late tikka leaf spot of groundnut. சரியா. So next example for syndrome is club root of cabbage. So club root of cabbage already known about club root of cabbage. Club root of cabbage produce the enlarged roots. சரியா, due to hypertrophy and hyperplasia. So இந்த enlarged fruits வந்து below ground part symptom. சரியா, ரூட்டு மண்ணுக்கு அடியில் வர சிம்டம். ஸோ மண்ணுக்கு மேலே நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டில் வந்து நமக்கு அப்சார்ப்ஷன் குறையிறதால தி இன்ஃபெக்டட் ரூட் டஸ் நாட் அப்சர்வ் தி நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் சாயில். ஸோ இட் வில் கிவ்ஸ் தி வில்ட்டிங் அப்பியரன்ஸ். வில்ட் மீன்ஸ் இன் தமிழ் வாடல். சரியா, வாடல் தோற்றத்தை கொடுக்கும். சரியா, க்ரீனிஸாக இல்லாமல் அப்படியே வாடிக்கிட்டே வரும். அப்போது நமக்கு சிம்டம் என்னாச்சு, ரெண்டு சிம்டம் ஆகிடுச்சு. ஒன்று வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ரூட்ஸ், அனதர் ஒன் இஸ் வில்ட்டிங் சிம்டம். ஸோ போத் தி சிம்டம்ஸ் ஆர் collectively called as syndrome. So நமக்கு club root of cabbage producing syndromes. So the types of symptoms. So symptom வந்து எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு கலர் சேஞ்ச். ஸோ கலர் சேஞ்சில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, குளோரோசிஸ் மீன்ஸ் எல்லோயிங். டிஷ்யூ வந்து டிஷ்யூவில் குளோரோஃபில் கண்டென்ட் கம்மியாச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் குளோரோசிஸ். சரியா, அதாவது எல்லோயிங், டிஷ்யூவோட கலர் வந்து எல்லோ கலரில் மாறிச்சுன்னா தட் இஸ் குளோரோசிஸ். நெக்ஸ்ட் குரோமோசிஸ், தி டிஷ்யூ கலர் transformed into red or orange color. It is called as chromosis. Next albinism, already you know about albinism. Albinism means there is no color or devoid of color in plant tissues. சரியா, அங்கே வந்து என்ன இருக்கும், என்ன இருக்காது, கலரே இருக்காது. சரியா, that is albinism. Next necrosis. Necrosis is a common symptom for all the plant disease. That is degeneration of protoplasts and it leads to death of plant. ஓகேவா, plant or plant organ. சரியா, பிளான்ட்டுக்கும் பிளான்ட் ஆர்கனுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிளான்ட்னா ஹோல் பிளான்ட், பிளான்ட் ஆர்கன் மீன்ஸ் லீஃப், ஸ்டெம், ரூட், ஃப்ரூட், ஃப்ளார், இந்த மாதிரி தனித்தனியாக சொன்னால் தட் இஸ் பிளான்ட் ஆர்கன். சரியா, இட் வில் லீட்ஸ் டு டீஜெனரேஷன் அண்ட் டெத் ஆஃப் பிளான்ட் ஆர்கன்ஸ். மொத்தமாக என்ன ஆகிடும், பிளாக் கலரில் மாறிட்டு பிளான்ட் இறந்துடும். தட் இஸ் நெக்ரோசிஸ். சரியா. நெக்ஸ்ட் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளாசியா. ஹைப்பர்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸஸ். சரியா, ஹைப்பர்னாவே எக்ஸஸ். இதில் வந்து ட்ரோஃபின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. சரியா, ஸோ என்லார்ஜ்மெண்ட் எப்போ வந்து ஒரு செல் என்லார்ஜ்மெண்ட் ஆகும், அதிகமாக நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும் போது. சரியா, ஹைப்பர்ட்ரோஃபி மீன்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் செல்ஸ், எக்ஸஸ் செல் டிவிஷன். ஸோ அதிகமாக சாப்பிட்டுச்சுன்னா அது என்ன பண்ணும், அதிகமாக ரிப்ரொடியூஸ் பண்ணும். அதிகமாக ரிப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா செல்ஸ் அதிகமாகும். அதிகமாகும் போது நமக்கு எக்ஸஸ் பிளேஸ் தேவைப்படும். அப்போ ஹோஸ்டுடைய சைஸ் வந்து பெருசாகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். சரியா. தென் ஹைப்போபிளாசியா. சம் ஆஃப் தி டிசீஸ் ப்ரொடியூஸ் தி ஹைப்போபிளாசியா சிம்டம். தட் இஸ் ரெடியூஸ்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஹோல் பிளான்ட் ஆர் ஆர்கன். ஸோ ஒரு பிளான்ட்டோடைய ஆர்கனோ ஆர் ஹோல் பிளான்ட்டோ என்னாகும், ஸ்டண்டட் க்ரோத்து கொடுக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டண்டிங் அண்ட் டுவார்ஃபிங் சிம்டம். சரியா. ஸோ அதுக்கு உங்களுக்கு சிம்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ரோசிஸ், லேட் டிக்கா ஆஃப் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாறிடுச்சு இல்லையா அந்த இன்ஃபெக்டான போர்ஷன், தட் இஸ் நெக்ரோசிஸ். குளோரோசிஸ் மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேப்பியோக்கா மொசைக் டிசீஸ் ஆர் கசாவா மொசைக் டிசீஸில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அங்கே பாருங்கள் எல்லோ கலர் லீசன்ஸ் இடையில இருக்கும், தட் இஸ் குளோரோசிஸ். ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்பிளாசியா காசஸ் தி என்னது கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். நெக்ஸ்ட்டு ஹைப்போபிளாசியா, இதுதான் நீங்கள் நியூவாக பார்க்குற ஒரு சிம்டம். பனானா பஞ்சி டாப், அதாவது குருத்திலை நோய். சரியா, குருத்து இலை நோய். சரியா, அந்த மேல் குருத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோசட் அப்பியரன்ஸ் கொடுக்கும். இட் வில் கிவ்ஸ் தி ரோசட் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்டண்டட் க்ரோத். நமக்கு வாழைமரம் எவ்வளோ பெருசு இருக்கும், இது பாருங்க குட்டியோண்டு ஒரு 3 feet கூட இல்லாமல் இருக்குது. சரியா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைப்போபிளாசியா. ரெடியூஸ்டு சைஸ் ஆஃப் இந்த ஒரு 4 கேட்டகரிக்குள்ளார நம்ம என்ன பண்ணிடலாம், டிசீஸை கேட்டகரைஸ் பண்ணிடலாம். சரியா. ஸோ இதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து கான்செப்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ ஒரு பிளான்ட்டை
பேத்தோஜன் எப்படி இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோக்கலைஸ்டு டிசீஸ். லோக்கலைஸ்டு ஆர் கான்டாக்ட் டிசீஸ் அப்படி மீன்ஸ் these diseases are limited to a definite area of an organ or parts of a plant. So it only infect the particular place. எந்த இடத்துல இன்ஃபெக்ட் பண்ணுதோ அங்கே மட்டும்தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஹியூமனுக்குன்னு சொல்லணும்னா எனக்கு அந்த ஒரே எக்ஸாம்பிள் தான் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா சொறி நோய், படர் தாமரைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அங்கே மட்டும்தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியும். வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆனால் எக்ஸ்டர்னலாக ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர இன்டர்னலாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் ஸ்பாட் அண்ட் ஆந்த்ரக்னோஸ் காஸ்டு பை ஃபஞ்சை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட் அங்கங்கே ஒவ்வொரு லீவ் ஸ்பாட் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குமே தவிர எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாது. ஓகேவா. ஸோ in the case of systemic disease, இந்த நேம்லேயே இருக்குது systemic disease. In these diseases the pathogen spreads from a single infection point to infect all or most of the பண்ணிச்சுன்னா சிஸ்டமிக் டிசீஸ். சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி, நமக்கு ஹியூமனில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ஒரு சின்ன ஊசி எடுத்து இன்ஃபெக்ட் ஆனவங்களை குத்திட்டு அதே ஊசி எடுத்து ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு பர்சனை குத்துனீங்கன்னா என்ன ஆகும், ஹெல்த்தியாக இருக்கிற பர்சனோடைய ஹோல் பாடியும் வில் இன்ஃபெக்டட் பை ஹெச்ஐவி இல்லையா. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரியா. இது சிஸ்டமிக் டிசீஸ் என்ன, லோக்கலைஸ்ட் டிசீஸ்னா என்னன்ட்டு. சரியா. லோக்கலைஸ்ட்னா பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணும். சிஸ்டமிக்னா இட் வில் இன்ஃபெக்ட் தி whole body from single point of infection. சரியா. எக்ஸாம்பிள் downy mildews caused by fungi and mosaic and leaf curls caused by virus. So all the viral diseases are systemic diseases. சரியா. viral disease எல்லாமே systemic தான். சரியா. for example mosaic diseases. So next types of classification based on type of perpetuation and spread. Perpetuation means continuation of pathogen. சரியா. or survival of pathogen, எங்கே வந்து pathogen survive ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாயில் borne disease. ஸோ சாயிலில் தன்னுடைய லைஃப் சைக்கிள் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு pathogen. சரியா. damping off caused by fungi Pythium species and root rot caused by Rhizoctonia species. ஸோ சயின்டிஃபிக் நேம்லாம் கரெக்டாக படித்து பாருங்கள். Pythium species and Rhizoctonia species திரும்ப நீங்கள் சொல்ல வந்துடும். சரியா. ஸோ ஒன்றும் இல்லை, டேம்பிங் ஆஃப் இஸ் எ பிளான்ட். ஸோ பிளான்ட்டுடைய காலர் ரீஜன் தெரியும் இல்லையா, சாயிலுக்கும் ஸ்டெம்முக்கும் இடையில் உள்ள ஒரு போர்ஷன். நான் உங்களுக்கு காலர் ரீஜன் என்னென்ன காட்டுறேன். அந்த இடம் வந்து அழுகிடும். சரியா. ஸோ டேம்பிங் ஆஃப் டிசீஸ் அண்ட் ரூட் ராட்னா வேரழுகல் நோயின்னு சொல்லுவாங்க, வேர் அழுகல் நோய். சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் seed borne disease. seed borne disease means the pathogen present in seeds. சரியா. there are two types of seed borne diseases. first one is internally seed borne disease and second one is externally seed borne disease. internally seed borne disease means the pathogen present in embryo எங்க இருக்கும், seed coat உள்ள இருக்கும். சரியா. pathogen present inside the seed coat means that is internally seed borne disease. next externally seed borne disease means pathogen present on seed coat or outside of seed coat. சரியா. seed coatக்கு மேலே present ஆயிடுச்சுன்னா that is externally seed borne pathogen or disease. சரியா. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. loose smut of wheat caused by Ustilago nuda triticea is a internally seed borne disease. It will present inside the seed coat. சரியா. then Pyricularia graeae, that is blast of rice, blast disease of rice, one of the important disease which is considered as externally seed borne because the pathogens present above the seed coat. சரியா. then airborne disease, the pathogens present or continue their life cycle on air. சரியா. ஏரில் பறந்து வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா that is airborne disease. early leaf spot and late leaf spot of groundnut caused by Cercospora arachidicola, Cercospora personata. சரியா. ஸோ இதில் there are two types of leaf spot in groundnut, early and late. சரி, அதுக்கு என்ன காரணம்னு நான் அப்புறம் சொல்கிறேன். இயர்லி லீஃப் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா செர்கோஸ்பரா, லேட் டிக்கா லீஃப் ஸ்பாட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா செர்கோஸ்பரா பெர்சோனேட்டா. சரியா. இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். சரியா. ஸோ இன்னொரு டைப் இங்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் borne diseases. வெக்டார் மீன்ஸ் இன்செக்ட் வெக்டார்னு நம்ம படித்தோம் இல்லையா, டிசீசஸ் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட், தட் இஸ் வெக்டார்.
வெக்டார் பார்ன் டிசீஸ் ஆர் வைரல் டிசீசஸ். வைரல் டிசீஸ் எல்லாமே வெக்டார் பார்ன். சரியா, ஒரு இன்செக்டோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் இல்லாமல் வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது இல்லையா. கொசு இருந்தால் தான் நமக்கு என்ன ஸ்ப்ரெட் ஆகும், வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்படி இல்லாமல் வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ வெக்டார் பார்ன் டிசீசஸ், எக்ஸாம்பிள் ஃபார் வெக்டார் பார்ன் டிசீஸ் இஸ் வைரல் டிசீஸ். ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் extent of occurrence and geographic distribution. ஸோ பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ், அதாவது வந்து டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது அண்டு எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து, எந்த அளவில் எவ்வளோ சிவியராக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம். சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எண்டமிக் டிசீஸ், இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் என்ஃபைட்டோட்டிக் டிசீஸ். என்ஃபைட்டோட்டிக் டிசீஸ் உங்களுக்கு 2 மார்க்கில் கன்ஃபியூஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் என்ஃபைட்டோட்டிக் டிசீஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரியா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. வென் எ டிசீஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்ட்லி, இங்கே வந்து ஒரே ஒரு வேர்டு தான் உங்களுக்கு, கான்ஸ்டன்ட்லி அக்கரிங் இயர் ஆஃப்டர் இயர் இன் எ மாடரேட் டு சிவியர் ஃபார்ம் இன் எ லொக்காலிட்டி, தென் இட் இஸ் கால்ட் அஸ் அண்ட் எண்டமிக் டிசீஸ். ஸோ ஒரு டிசீஸ் எண்டமிக்னு சொல்லணும்னா இட் இஸ் பர்டிகுலர்லி ப்ரெசன்ட் இன் கான்ஸ்டன்ட்லி ப்ரெசன்ட் இன் பர்டிகுலர் ஏரியா. சரியா, கான்ஸ்டன்ட் மீன்ஸ் எப்போவுமே அந்த டிசீஸ் ஒரு ஏரியாவில் இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூரில் பெரியநாயக்கன் பாளையத்தில் ஸ்மட் டிசீஸ் எண்டமிக் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இயர் பை இயர் அந்த டிசீஸ் வந்துகிட்டே இருக்கும், மாறாமல் வந்துகிட்டே இருக்கும். இன் மாடரேட் டு சிவியர் ஃபார்ம். சரியா, மாடரேட் டு சிவியர் ஃபார்மில் நமக்கு திரும்ப ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் எண்டமிக் டிசீஸ். ஃபார்மருக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும், ஏன்னா பெரியநாயக்கன் பாளையத்தில் இயர் பை இயர் அந்த எண்டமிக் டிசீஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ வார்ட் டிசீஸ் ஆஃப் பொட்டேட்டோ காஸ்ட் பை சின்கைட்ரியம் எண்டோபயோட்டிகம் இன் டார்ஜிலிங். ஸோ டார்ஜிலிங்கில் எப்போவுமே நமக்கு என்ன இருக்கும், வார்ட் டிசீஸ் இருக்கும், அது போகவே போகாது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் எபிடமிக் ஆர் எபிஃபைட்டாட்டிக் டிசீஸ். ஸோ அண்ட் epidemic or epiphytotic refers to sudden outbreak of a disease. ஸோ இங்கே எப்படி கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி எபிபேட்டிக்கில் சடன் அவுட்பிரேக்குங்கிற ஒரு வேர்டு இருக்கணும். லைக் கோவிட்-19 இஸ் ஏ சடன் அவுட்பிரேக் டிசீஸ் இல்லையா. ஸோ திடீர்னு வந்து நமக்கு அவுட்பிரேக் ஆயிடுச்சு. Devastatingly give the severe infections and also excessive loss and complete destruction. Destruct பண்ணிட்டே வருது இல்லையா. ஸோ கோவிட்-19 இஸ் ஏ எபிடமிக் ஒன் அண்ட் இட் பிகம் பேண்டமிக். சரியா, எபிடமிக்காக இருந்து இப்போ வந்து பேண்டமிக்காக மாறிக்கிட்டு இருக்கு. சரியா, லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் ஏ எபிடமிக் ஒன். ஏன்னா நமக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து அயர்லாண்டுக்கு போய் அயர்லாண்டில் தான் அது என்னவா மாறுனுச்சு, எபிடமிக்காக மாறுனுச்சு. சரியா, சடன் அவுட் பிரேக்காக மாறுனுச்சு. So next one is sporadic disease. Sporadic diseases are those which occur at irregular intervals. ஸோ அந்த டிசீஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எப்போ போகும்னு சொல்ல முடியாது, வந்துட்டு போயிட்டுருக்கும், எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. சரியா, தட் இஸ் ஸ்பொராடிக் டிசீஸ். ஃபிசேரியம் வில்ட் ஆஃப் காட்டன் இஸ் ஏ எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பொராடிக் டிசீஸ். சரியா, தென் பெண்டமிக் டிசீஸ். ஸோ பெண்டமிக்னா கோவிட்-19 இஸ் ஏ பெண்டமிக் இல்லையா. ஃபர்ஸ்ட் எபிடமிக்காக இருந்துச்சு, இப்போ பெண்டமிக்காக மாறிட்டு இருக்கு. எ டிசீஸ் இஸ் செட் டு பி பெண்டமிக் when it's prevalent throughout the country or continent ஒரு ஆர் வேர்ல்டு. சரியா, இப்போ வந்து கோவிட்-19 வேர்ல்டு வைடு இருக்கு இல்லையா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பேண்டமிக். இன்வால்விங் மாஸ் மார்டலிட்டி மீன்ஸ் டெத்து. சரியா, ரொம்ப அதிக இறப்புகளை கொடுத்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பேண்டமிக். ஸோ கோவிட்-19 நமக்கு அதை கொடுத்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பிளான்ட்ல என்ன டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ அண்ட் வீட் ஸ்டெம் ரெஸ்ட். ஸோ லேட் பிளேட் ஆஃப் பொட்டேட்டோ உங்களுக்கு தெரியும் 1.5 பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிளான்ட்டையும் இது வந்து இட் லீட்ஸ் டு டெத் இல்லையா. ஸோ தட்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் பேண்டமிக் டிசீஸ். ஓகேவா. ஸோ கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இனாகுலம். ஸோ 3 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து 4th ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இனாகுலம். ஸோ நமக்கு இனாகுலம்னா உங்களுக்கு தெரியும் எனி பார்ட் ஆஃப் தி பிளான்ட், எனி பார்ட் ஆஃப் தி பேத்தோஜன் விச் கேன் காஸ் தி டிசீஸ், விச் ஹாவ் தி எபிலிட்டி டு காஸ் டிசீஸ். சரியா, பேத்தோஜனுடைய ஏதோ ஒரு பார்ட்டு நமக்கு டிசீஸ் உருவாக்கக்கூடிய திறமை அதுக்கு இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இனாகுலம். இனாகுலம் இஸ் நத்திங் பட் எ பார்ட் ஆஃப் பேத்தோஜன் விச் ஹாவ் எபிலிட்டி டு காஸ் தி டிசீஸ். சரியா, ஸோ இதில் வந்து இந்த இனாகுலம் மல்டிப்ளை ஆகிறது பொறுத்து 2 டைப்பாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ், செகண்ட் ஒன் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மோனோசைக்ளிக் எபிடமிக்ஸ். மோனோசைக்ளிக் மீன்ஸ் இட் ஒன்லி ப்ரொடியூஸ் ஒன் லைஃப் சைக்கிள் த்ரூ அவுட் தி சீசன். ஒரு சீசனுக்கு ஒரே ஒரு லைஃப் சைக்கிள் தான், ஒரே ஒரு தடவை தான் மல்டிப்ளை ஆகும். சரியா, தி டிசீஸ் இன்க்ரீஸ்
இஸ் லைக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மணி. ஸோ உங்களுக்கு வந்து மணியை வச்சு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மணினா வட்டி ஒரு தடவை தான் போடுவாங்க. இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மணின்னு வச்சுக்கோங்களேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மணின்னு வச்சுக்கோ, உங்களுக்கு வந்து வட்டி வந்து மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டி அந்த மாதிரி போட்டு போகும். சரியா, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ ஹியர் இனாக்குலம் கம்ஸ் ஃப்ரம் எ reservoir and amount of inoculum for a given season's crop is fixed. So there is no repetition of the disease cycle within the crop season. So crop seasonல உங்களுக்கு என்ன இருக்காது, ரிப்பிட்டேஷன் இருக்காது, திரும்பி திரும்பி ப்ரொடியூஸ் ஆகாது. சரியா, அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இது முடிஞ்சோடனே சாயில் பேத்தஜன்ஸ் லைக் பித்தியம், ரைசெப்டோனியா அண்ட் ஸ்க்ளீரோசியம் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்னா இனாக்குலம் கெட் மல்டிப்ளைடு செவரல் டைம்ஸ் டியூரிங் கிராப் க்ரோத் இன் எ சீசன். சரியா, ஸோ ஒரே சீசனில் ஒரு கிராப் வந்து 3 மாதம் இருக்குன்னா அந்த 3 மாதத்துக்குள்ளார செவரல் டைம் என்ன பண்ணிடும், மல்டிப்ளை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 7 to 15 days ஃபார் வீட் ரஸ்ட். ஸோ வீட்டில் அதாவது வந்து கோதுமையில் ரஸ்ட் துருநோய் இருக்கு இல்லையா, அந்த துருநோய் வந்து எவ்ரி 7 to 15 டேஸ்க்கு என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா, இது ஈஸியாக எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிசீஸ்க்கு நம்ம வந்து மனுஷங்களை வச்சுக்குவோம். சரியா, மனுஷங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை குழந்தை பெற்றுக்குவாங்க இல்லையா, அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா பன்னிக்குட்டி என்ன பண்ணும், வருஷத்துக்கு 4 டைம் குட்டி போடும். சரியா, குட்டி போடும்போது என்ன பண்ணும், அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா 15 குட்டி 20 குட்டி 30 குட்டி என்னடா பண்ணி மாதிரி குட்டி போடுற அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி 30 குட்டி போட்டுச்சுன்னா தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை பண்ணி உங்களுக்குன்னா ஒரு வருஷத்தில் 2-3 டைம் ரிப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ரிலேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் காசல் ஏஜென்ட்ஸ். ஸோ காசல் ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி லெக்சர் 3ல் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேராசைட்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஏஜென்ட்ஸ், தட் இஸ் லிவிங் ஏஜென்ட்ஸ். சரியா, லிவிங் ஏஜென்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோகேரியோட்ஸில் ட்ரூ பாக்டீரியா காசஸ் சிட்ரஸ் கேன்கர், ரிக்கெட்ஸ்லியா லைக் பாக்டீரியா காசஸ் பியர்ஸ் டிசீஸ் ஆஃப் கிரேப் வைன், தட் இஸ் ஃபாஸ்டிடியஸ் வாஸ்குலர் பாக்டீரியா, எஃப்விபின்னு சொல்கிறோம் இல்லையா. தென் மொலிக்யூட்ஸ் ஆர் வால்லெஸ் ப்ரோகேரியோட்ஸ். மொலிக்யூட்ஸ் நம்ம வந்து அந்த காஸ் ஆஃப் பிளான்ட் டிசீஸில் சொல்லியிருப்போம். உங்களுக்கு அதுக்கான ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது. வால்லெஸ் ப்ரோகேரியோட்ஸ், மொலிக்யூட்ஸ் ஆர் கால்ட் அஸ் வால்லெஸ் ப்ரோகேரியோட்ஸ், தட் இஸ் பைட்டோபிளாஸ்மா அண்ட் ஸ்பைரோபிளாஸ்மா. சரியா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸ் ஆர்கானிசம்ஸ் வித் மெம்பரின் பவுண்ட் ட்ரூ நியூக்ளி. ஸோ இதில் வந்து ட்ரூ நியூக்ளி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோட்டிஸ்ட், that is first animal. ஓகேவா. யூனிசெல்லுலார் கோயினோசிட்டிக் மீன்ஸ் non-septate means there is no septations in cells. ஸோ செல்லில் வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது, ஃப்ளோவாக போயிட்டே இருக்கும். இதுவே மல்டி செல்லுலார் மீன்ஸ் செப்டேட் மீன்ஸ் நடுவில் அந்த கரும்பில் எப்படி நோட்ஸ் இருக்குது, நடுவில் நோடு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி or no differentiation of cells and tissues. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ப்ரோட்டிஸ்டில் என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஞ்சை, wilt of cotton is caused by fungal organism. Then protozoa, it is a first animal, example heart rot of coconut. Next algae is a aquatic nature of eukaryote. Red rust of mango caused by algae. Next cromista, இந்த cromista வந்து நம்ம causes of plant diseaseல சொல்ல மறந்துட்டோம். cromista is called as false fungi. So it looks like fungi but it lack of some character from fungi. So fungiல இருந்து ஒரு சில கேரக்டர் வந்து இது இருக்காது, இந்த cromista-ல இருக்காது. So it is called as false fungi. cromista-க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா downy mildew of grape, that is Plasmopara viticola. Late blight of potato is a cromista fungi. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஞ்சைல கிளாஸிஃபை பண்ணி வச்சிருந்தோம், அப்புறம் இப்போ வர தான் என்ன பண்ணியிருக்கோம், லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இஸ் ஏ cromista, that is false fungi அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளான்ஸ், that is parasitic flowering plants, phanerogamic parasiteனு பார்த்துருப்போம், அதை பாருங்க. நெக்ஸ்ட் அனிமல், எக்ஸாம்பிள் nematode. So difference between prokaryote and eukaryote cells. Prokaryote cells are 0.3 to 2.5 micrometer. பாருங்க செல்லுடைய சைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுவே பார்த்தீங்கன்னா யூகேரியோட் செல்ல
மெம்பரின் பவுண்ட் இருக்கும் சரியா. நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் 1 இருக்கும். இதில் வந்து ஜெனரலி மோர் தென் 1 இருக்கும் சரியா யூகாரியோட்டில். குரோமோசோம்ஸ் ரிப்ளிகேஷன் பை மைட்டாசிஸ் நோ, இதில் வந்து மைட்டாசிஸ் மூலிமா ரிப்ளிகேட் ஆகாது. யூகாரியோட்ஸில் மைட்டாசிஸ் மூலிமா ரிப்ளிகேட் ஆகும். தென் செல் ஆர்கனல்ஸ் நன், இங்கே வந்து ப்ரெசண்ட்டு. தென் குளோரோபிளாஸ்ட் ப்ரோகாரியோட்டில் நன், யூகாரியோட்ஸில் அக்கர்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஒன்லி. ஸோ பிளான்ட் யூகாரியோட்டில் பிளான்ட்டில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஞ்சைலியோ இதுலேயோ குரோமிஸ்டாவிலையும் என்ன இருக்காது, குளோரோபிளாஸ்ட் இருக்காது. செல் வால் அண்ட் என்வலப் காம்போனன்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் பெப்டிடோக்ளைகான், லிப்போடெக்கோயிக் ஆசிட், லிப்போப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுவே ஃபஞ்சைனா ஆல்ரெடி நோன் அபவுட் செல் வால் ஆஃப் ஃபஞ்சை. இட் கண்டைன்ஸ் செல்லுலோஸ் ஆர் கைட்டின் சரியா. கைட்டின் ஆர் செல்லுலோஸால் இதாகிருக்கும். இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ப்ரோகேரியோட் அண்ட் ஈகாரியோட் செல்ஸ். ஸோ மீசோபயோட்டிக் ஏஜென்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீசோபயோட்டிக் ஏஜென்ட் இஸ் ஏ வைரஸ் அண்ட் வைராய்ட் டிசீசஸ். வை பிகாஸ் வி கேன் கிறிஸ்டலைஸ் தி வைரஸ் அண்ட் ஆல்சோ வைரஸ் கேன் reproduced in living organisms. ஓகேவா. தென் நான் பேராஸ்டிக் ஆர் ஏபயோட்டிக் டிசீசஸ், இட் இஸ் பை டிஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரியன்ஸ் இல்லையா. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி காசஸில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் கைண்ட்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ சிம்டம் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சாஃப்ட் ராட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். சாஃப்ட் ராட் இன் ஃப்ரூட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்டுடைய அப்பியரன்ஸ் இல்லை, அதோடைய நேச்சர் வந்து சாஃப்டாக மாறிடும். தொட்டிங்கன்னா கொலகொலன்னு இருக்கும் சரியா. தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் சாஃப்ட் ராட் இன் ஃப்ரூட்ஸ். இட் இஸ் ஏ பாக்டீரியல் டிசீஸ், பெக்டோபாக்டீரியம் கரட்டோவரம், ஆல்சோ ஏ போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி சாஃப்ட் ராட் அக்கர் இன் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டிசீஸ். ஓகேவா. தென் ஆந்த்ரக்னோஸ் இன் சில்லி காஸ்ட் பை குளோமரெல்லா சிங்குலேட்டா. So anthracnose is a disease. It will produce the depressed symptom. Depressed means குழி விழுந்த மாதிரி இருக்கும். சிம்டம் எல்லாமே குழி விழுந்த மாதிரி இருக்கும். தொட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி ஒரு சிம்டம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளோமரெல்லா சிங்குலேட்டா, ஆல்சோ கொல்டோட்ரிகம் கேப்சிசி. இங்கே எதுக்கு சார் 2 பேர் ஆந்த்ரக்னோஸ்க்கு எதுக்கு 2 பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோன் அபவுட் ஃபஞ்சை. ஃபஞ்சை reproduced both by asexually and sexual reproduction இல்லையா. ஸோ asexual reproduction அப்போ நமக்கு கொல்டோட்ரிகம் கேப்சிசி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் அப்போ குளோமரெல்லா சிங்குலேட்டான்னு சொல்லணும். ஸோ பேத்தோஜன் எல்லாம் ஒன்று தான், பட் வந்து நேம் மட்டும் வேற வேற. ஸோ இட் reproduced by sexually it reproduced means that is called as glomerella cingulata. Asexually it reproduced means it is called as Coltotrichum capsicii. Next, rust in sorghum caused by Puccinia graminis. This is also rust fungi, fungal disease. Grain smut in sorghum, Sporosorium sorgi, powder mildew in wheat, that is caused by Plasmopara viticola, that is Chromista fungi. Okay, Chromista disease. Damping of vegetable, Pythium affendermatum. This is also a Chromista fungi, Chromista disease. ஸோ பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் பிளான்ட் அஃபெக்டட். ஸோ எந்தெந்த ஹோஸ்ட் இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ், முக்கியமாக சீரியல்ஸ், ஆயில் சீட்ஸ், ஃபைபர், வெஜிடபிள், ஃப்ரூட், பிளான்டேஷன், ஃப்ளவர், ஸ்பைசஸ், மெடிசினல். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் இருக்கிற டிசீஸு தனித்தனியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் பிளான்ட் அட்டாக். ஸோ ஹோஸ்ட் பிளான்ட்டுடைய எந்த பார்ட்டை அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் டிசீஸ், ஸ்டெம் டிசீஸ், ஃபோலியார் டிசீஸ், ஃப்ரூட் டிசீஸ், சீட் டிசீஸ், இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரியாக பிரிக்கிறோம். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நம்மளே. ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் கான்செப்ட்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிசீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு டிஃபரன்சியேட் தி டிசீஸ் அண்ட் டிஃபிஷியன்சி இன் ஃபீல்டு லெவல். ஸோ ஒரு ஃபீல்டை பார்த்த உடனே நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு வந்து டிஃபிஷியன்சியாக இருக்குது, இந்த ஃபீல்டு வந்து டிசீஸாக இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா த்ரூ இர்ரெகுலாரிட்டி. சரியா. நமக்கு வந்து டிசீஸ் எப்போவுமே இர்ரெகுலராக டிசீஸை காஸ் பண்ணும். சரி. ஸோ இப்போ வந்து COVID-19 எப்படி காஸ் பண்ணுது, வரிசையாக எல்லாத்தையும் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாத்தையும் கோவிட் இன்ஃபெக்ட் பண்ணுறது கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்கள மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் இர்ரெகுலாரிட்டி. ஸோ இதுவே டிஃபிஷியன்சினா இட் வில் காஸ் யூனிஃபார்ம் சிம்டம்ஸ். இட் வில் ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் சிம்டம்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் ஒரு
ஒரு ஃபீல்டில் நைட்ரஜன் இல்லைன்னா அந்த ஹோல் ஃபீல்டுமே நைட்ரஜன் இல்லாமல் தான் இருக்கும். சரியா? ஸோ டிஃபிஷியன்சி நீங்கள் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, டயபெட்டிஸ். சரியா? டயபெட்டிஸ்னால் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக டயபெட்டிஸ் தான். சுகர் இருக்கும் இல்லை இல்லாமல் இருக்கும். சரியா? சுகர் கம்மியாக இருந்துச்சுன்னா உடம்பு முழுக்க சுகர் இல்லாமல் தான் இருக்கும். சுகர் அதிகமாக இருந்துச்சுன்னா உடம்பு முழுக்க சுகர் எக்ஸஸாக தான் இருக்கும். இதுவே டிசீஸ்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல இன்ஃபெக்ட் பண்ணுதோ அங்கே மட்டும்தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஓகேவா? ஸோ டிசீஸ்னால் இர்ரெகுலராக இருக்கும் ஆர் பேட்சாக இருக்கும். இதுவே டிஃபிஷியன்சினா யூனிஃபார்மாக இருக்கும். சரியா? ஸோ நமக்கு டிஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மழை வரல இல்லை மழை அதிகமாக வந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து டிஃபிஷியன்சியில் தான் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஒரு இடத்துல நமக்கு மழை அதிகமாக பெஞ்சதுன்னு வைங்க, ஒரு ஹோல் ஃபீல்டுமே நமக்கு என்ன ஆகிடும், காலி ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு யூனிஃபார்ம் கேரக்டர் இல்லையா? இதுவே நமக்கு டிசீஸ் அப்படி கிடையாது. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் எந்த பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியாது. இல்லை நம்ம போயிட்டு ஒவ்வொரு பிளான்ட்டாக இன்ஃபெக்ட் பண்ணிட்டு போ, லைனாக பண்ணிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு எங்கே இன்ஃபெக்ட் பண்ண தோணுதோ அங்கே போய் இர்ரெகுலர் மேனராக தான் நமக்கு டிசீஸை ப்ரொடியூஸ் கண்டுபிடிக்கிறது. சிம்டம் லெவலில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதுவும் அதே தான். டிஃபிஷியன்சி ப்ரொடியூஸ் யூனிஃபார்ம் சிம்டம்ஸ். சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஃபுல்லாக எல்லோ கலரில் மாறிடுச்சு, தட் இஸ் டிஃபிஷியன்சி. சரியா? இதுவே நமக்கு டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபோடைய ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆர் ஒரு பிளான்ட்டோடைய ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா ஆர் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இர்ரெகுலராக சிம்டம் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் டிசீஸ். ஓகேவா? ஸோ டிசீஸை இன்னும் நமக்கு எப்படி இது பண்ணலாம்னா, டிசீஸ் வில் ப்ரொடியூஸ் டார்க் மார்ஜின்ஸ் அரவுண்ட் இன்ஃபெக்டட் போர்ஷன். சரியா? ஸோ இன்ஃபெக்டட் போர்ஷனை சுற்றி ஒரு டார்க் மார்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டார்க் மார்ஜின் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, அந்த இன்ஃபெக்ட் ஆன லீஃபை சூரியனுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மார்ஜின் உங்களுக்கு அழகாக தெரியும். சரியா? ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை தி பிளான்ட்ஸ் இன்ஃபெக்டட் பை இன்செக்ட் அண்டு மைக்ரோ ஆர்கானிசம். சரியா? மைக்ரோ ஆர்கானிசம் இன்ஃபெக்ட் பண்ண பிளான்ட்டையும் இன்செக்ட்ஸ் இன்ஃபெக்ட் பண்ண பிளான்ட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுன்னா பிளான்ட்ஸை சாப்பிடும். ஸோ சாப்பிட்டு நாம் எப்படி கறி சாப்பிட்டு எலும்பை மீதி வைக்கிறோமோ அந்த மாதிரி இட் வில் ஃபீட் தி ஃப்ளஷ் அண்ட் இட் த்ரோ அவுட் தி என்னது பிடிஓல்ஸ். சரியா? பிடிஓல் அந்த நமக்கு வந்து சாப்பிட முடியாத அந்த ஃபைபர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணும், அப்படியே விட்டு வச்சுட்டு போயிடும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து இன்ஃபெக்டடு பை இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு. சரியா? பிளான்ட்ஸ் இட் டஸ் நாட் ஈட் பிளான்ட். ஓகேவா? இது வந்து என்ன பண்ணாது, ஃபீட் பண்ணாது, சாப்பிடாது. ஒன்லி டேக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஸோ அங்கே நமக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், டிஸ்கலரேஷன் மட்டும்தான் இருக்கும். இட் ஒன்லி ப்ரொடியூஸ் டிஸ்கலரேஷன்ஸ் அண்ட் சைன்ஸ். ஓகேவா? So this is about your causes of plant diseases. It's a classification of plant diseases. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிம்டம்ஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாளைக்கு நடக்க போகிற கிளாஸில் கேட்டுக்கலாம். நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ.